இந்த எபிசோடில் நாம் சுந்தர் சி இயக்கி வெளிவந்திருக்கிற அரண்மனை 4 படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை கதை பற்றி பார்த்தோம்னா, ஒரு கிராமத்தில் இருக்கும் பழைய அரண்மனையில் சில பராமரிப்பு பணிகள் செய்து அதை விற்பனை செய்யும் முயற்சியில் ஈடுபட்டு வர்றாரு சந்தோஷ் பிரதாப். அதே அரண்மனையில் தனது மனைவி தமனா மற்றும் 2 குழந்தைகளுடன் வசித்து வர்றாரு. அரண்மனையின் உரிமையாளரான ஜாமீன்தார் டெல்லி கணேஷ், அவரது பேத்தி ராஷி கண்ணா ஆகியோரும் அதே இடத்துல வசிக்கிறாங்க. ஒரு நாள் வாக்கிங் செல்லும்போது சந்தோஷ் பிரதாப் தீய சக்தி மூலம் மர்மமான முறையில் இறக்கிறார். மேலும் அவர் உருவத்தில் அரண்மனைக்குள் செய்யும் தீய சக்தி குழந்தைகளை கொலை செய்ய முயற்சி செய்யுது. குழந்தைகளை காப்பாற்ற முயற்சி செய்யும் தமனாவும் கொல்லப்படுறாங்க. இதை அறிந்த தமனாவின் அண்ணன் சுந்தர்சி இறப்பில் உள்ள மர்மத்தை அறிய அந்த அரண்மனைக்கு வர்றாரு. இறுதியில் தமனா சந்தோஷ் பிரதாப் இறப்பில் உள்ள மர்மம் என்ன, அந்த தீய சக்தி எது, எதற்காக கொலைகள் செய்து இறப்பில் உள்ள மர்மத்தை சுந்தர்சி கண்டுபிடித்தாரா, இதாங்க இந்த படத்தோட மீதி கதையே. கதையின் நாயகனாக நடிச்சிருக்கும் சுந்தர்சி கதைக்கு தேவையான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறான்னு சொல்லலாம். தங்கை மீது பாசம் கொண்ட அண்ணனாகவும், குழந்தைகளை காப்பாற்ற போராடும் மாமனாகவும், உண்மைகளை கண்டறியும் வக்கீலாகவும் நடித்து கவர்ந்திருக்கிறான்னு சொல்லலாம். கோவை சரளா, யோகி பாபு மற்றும் வி கணேஷ் ஆகிய மூவரும் நகைச்சுவை காட்சியில் போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க. தன் பிள்ளைகளை காப்பாற்றும் காட்சிகளில் கவனிக்க வைக்கிறாங்க தமன்னா. மற்றொரு நாயகியாக வரும் ராஷி கண்ணா கொடுத்த வேலையை சிறப்பாக செஞ்சிருக்காங்கன்னு சொல்லலாம். சந்தோஷ் பிரதாப்புக்கு பெரிதாக வேலை எதுவும் இல்லை. கடைசி பாடல் நடனம் ஆடும் குஷ்பு மற்றும் சிம்ரன் ஆகியோர் ரசிகர்களை உற்சாகப்படுத்தி இருக்காங்க. இப்போ பாதியின் பாடல்கள் கேட்கும் ரகமாக இருக்குது. பின்னணி இசை படத்திற்கு கூடுதல் பலமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். படத்தின் இறுதியில் வரும் அம்மன் பாடல் சிறப்பாக அமைஞ்சிருக்கு. படத்தின் பெரும்பாலான காட்சிகள் செட்டில் எடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அதை எவ்வளவு தூரம் உண்மையாக காண்பிக்க முடியுமோ கிருஷ்ணசுவாமி அவர் ஒளிப்பதிவில் காட்சிப்படுத்தியிருக்கிறார். கிளைமேக்ஸில் வரும் சண்டை மற்றும் கோவில் திருவிழா காட்சிகளை தத்ரூபமாக காட்சிப்படுத்தியிருக்காரு. அரண்மனை பாகங்களில் வந்த அதே பாணியிலான கதைக்களத்துடன் இந்த பாகத்தின் கூடுதல் விருப்பம் இயக்கியிருக்கிறாரு இயக்குனர் சுந்தர்சி. சண்டை காட்சிகள் மற்றும் கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் காட்சிகள் மிகவும் நேர்த்தியாக அமைஞ்சிருக்கு. 2ஆம் பாதியில் நகைச்சுவை மற்றும் சண்டை காட்சிகள் மிரட்டியிருக்காங்க.